Hi children, happy day. இன்னைக்கு யூனிட் 3ல இந்தியா அக்ரிகல்ச்சர் லெசன் பார்க்கலாம். அதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. To understand the nature of India's soil types and their distribution. இந்தியாவில் என்ன soil types இருக்கு, அது எங்கெல்லாம் distribute ஆயிருக்குன்னு பார்க்கலாம். To know about the importance of irrigation and the multipurpose projects in India. இரிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் எதுக்கு அவசியம், என்னென்ன மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருக்குன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த அக்ரிகல்ச்சர், இட்ஸ் டைப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அக்ரிகல்ச்சர்னால் என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எதுக்காக அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றது பார்க்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த லிவ்ஸ்டாக் அண்ட் ஃபிஷிங் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா, லிவ்ஸ்டாக் பற்றியும் ஃபிஷிங் ரிசோர்ஸஸ் பற்றியும் பார்க்கலாம். டு கம்ப்ரைன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இன் இந்தியா, இப்போ ஃபார்மிங் பண்ணுறதில்ல, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வி மூவ் டு த இன்ட்ரடக்ஷன். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சாயில்ன்றது ஒரு முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி we know. India varied natural environments resulted in the great variety of soils compared to any other country of similar size in the world. நம்ம கண்ட்ரி அளவே இருக்கிற கண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்குது. அந்த சாயில்ஸோட டைப்ஸ் எப்படி இருக்குன்னா, த ரிச், deep and fertile soils support high density of population through agriculture prosperity. நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் நல்லா ப்ராஸ்பரிட்டியாக இருக்கிறதுனால இங்கே வந்து பாப்புலேஷன் எண்ணிக்கையும் அதனால தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபர்டைல் சாயிலாக இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு நல்ல சூட்டபிளான சாயில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சாயில்ஸ். சாயில்னால் என்ன, எப்படி சாயில் ஃபார்ம் ஆகுது, அதோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். Soil is the uppermost layer of the land surface. நம்ம land surfaceோட uppermost layer தான் நம்ம soil சொல்லுவோம். Usually composed of, அதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குமோ, minerals, organic matter, living organisms, air and water. இதெல்லாம் சேர்ந்து தான் soil. Grains in the soils are three categories, namely clay, silt and sand. சாயிலோட டைப் வந்து clay, silt and sandன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணலாம். சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் ராக்ஸ். எப்படி சாயில் உருவாகுது, ராக்ஸ் எல்லாம் வெதர்ட் ஆகி வெடிச்சு தூள் தூளாகி அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து சாயில் வந்து உருவாகுது. அண்டர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன், அந்த எப்படி வெதரிங் வந்து நடக்குதுன்றது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சிருப்போம். Some soils are formed by the deposition of agents of denudation. சில சாயில் வந்து எப்படி உருவாகுதுன்னா, இப்போ ஒரு ரிவர் வருது இல்லையா, ரிவர் வந்து வாட்டர் ஃபால் மேலே மலை மேலேருந்து வரும்போது நிறைய பொருட்கள்லாம் அடிச்சிட்டு வரும். அப்படியே அந்த ரிவர் வந்து அந்த டெபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும், செடிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேரி பண்ணிகிட்டே வரும். எங்கே வந்து ஸ்லோ டவுன் ஆகுதோ வாட்டர், அங்கே வந்து டெபாசிட் பண்ணும். அந்த மாதிரி உருவாக்குற சாயில்ஸும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டெனிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாயில்ஸ் ஆர் வேரி கிரேட்டட் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு தி அதர். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சாயில்ஸ் கிடையாது, அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் சாயில் பாருங்கள். த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR set up in 1953 divides the soils of the India into following 8 major groups. They are first one alluvial soil, black soil, rich soil, laterite soil, forest and mountain soils, arid and desert soil, saline and alkane soils, peaty and marshy soils. சாயில்ஸோட பர்சன்டேஜ் பாருங்கள். அலுவியல் சாயில் வந்து 22.16%, ரெட் சாயில் வந்து 28%, பிளாக் சாயில் 29.69%, செலைன் அண்ட் ஆல்கைன் சாயில் 1.29%, பிட்டி அண்ட் மார்ஷி சாயில் 2.17%, laterite soil 2.62%, arid and desert soil 6.13%, forest and mountain soil 7.94%. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற சாயில் டைப் வந்து அலுவியல் சாயில். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. ஒன்று வந்து காதர், இன்னொன்று வந்து பகாங்கர். காதர்ன்றது நியூவர் அலுவியம், பார்க்குறதுக்கு லைட் கலராக இருக்கும், மோர் சிலிஷியஸ். பகாங்கர்ன்றது ஓல்டர் அலுவியம் கம்போஸ்ட் ஆஃப் லைம் நூடுல்ஸ் அண்ட் ஹேஸ் கிளேயி காம்போசிஷன். இட் இஸ் இன் டார்க் இன் கலர். அது ஃபார்மேஷன் வந்து செடிமெண்ட்
deposited by streams and rivers when they slowly lose. எந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ரிவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிவர் எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுதோ அந்த இடத்துல டெபாசிட் ஆகும். அதுதான் நம்ம அலுவியல் சாயில் சொல்லுவோம். அலுவியல் சாயில் பெரும்பாலும் ரிவரோட போத் சைட்ஸில் தான் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா ரிச் இன் பொட்டாஷ், phosphoric acid, lime and carbon compounds but poor in nitrogen. Nature வந்து sandy, loam, silt, clay. Profile shows no marked differentiation. Distribution பார்த்தீங்கன்னா கங்கா and பிரம்மபுத்திரா river valleys, plains of Uttar Pradesh, Uttaranchal, Punjab, Haryana, West Bengal and Bihar and river mouth of east coast. இந்த அலுவியல் சாயிலில் கிராப்ஸ் எந்த கிராப்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும்னா ரைஸ், வீட், சுகர் கேன் அண்டு ஆயில் சீட்ஸ். ரைஸ் தான் தெரியும், அரிசி, கோதுமை, சுகர் கேன், கரும்பு. ஆயில் சீட்ஸ்னால் எண்ணெய் வித்துக்கள் சொல்லுவோம். இதெல்லாம் அலுவியல் சாயிலில் நல்லா க்ரோ ஆகும். அலுவியல் சாயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபர்டைல் சாயில் சொல்லுவோம். அதிகமாக அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளான சாயில் நம்ம அலுவியல் சாயில் தான். நெக்ஸ்ட் வந்து பிளாக் சாயில்ஸ். ஃபார்மேஷன் வந்து derived from of Deccan Trap. அந்த டெக்கான் ட்ராப்ன்றது ஏற்கனவே எரிமலைகளோட வெடிப்புனால் உருவானதுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே இருக்கிறதா நம்ம பிளாக் சாயில்னு சொல்லுவோம். கலர் வந்து பிளாக் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த டைட்டானியம் அண்ட் அயன் இருக்கிறதுனால கலர் வந்து பார்க்குறதுக்கு பிளாக் கலராக இருக்கும். அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட், ஹை குவான்டிட்டி ஆஃப் அயன், அலுமினியம், லைம் அண்டு மெக்னீஷியம், ரிச் இன் பொட்டாஷ், லைம், அலுமினியம், கால்சியம் அண்டு மெக்னீஷியம், poor in nitrogen, phosphoric acid and humus. நேச்சுரல் வந்து ஸ்டிக்கி வென் வெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர், ரெட்டென்டிவிட்டி, நிறைய மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அண்டு மால்வா பிளாட்டூ, கத்தியவார் பிளானிசுலா, தெலுங்கானா அண்டு ராயல்சீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா. இங்கே என்ன க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகும்னா காட்டன், மில்லட்ஸ், டொபாக்கோ அண்டு சுகர் கேன். இதுதான் முக்கியமாக இந்த இடத்துல க்ரோ ஆகக்கூடிய க்ராப்ஸ். Red soils formation, decomposition of ancient crystalline rocks like granite and gneiss and from rock type. கிரானைட் ராக்லேருந்து சிதைவுற்று வர்றது தான் இந்த ரெட் சாயில் சொல்லலாம். இதில் இருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ரிச் இன் மினரல்ஸ் சச் as iron and magnesium, deficient in nitrogen, humus, phosphoric acid and lime. அதனால தான் பார்க்குறதுக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பார்க்க ரெட் கலர்லேயும் இருக்குது. மெக்னீஷியமும் மிக்ஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் வந்து லைட் ஸ்ட்ரக்சர், porous variable presence of limited soluble salt, clay fraction of the red soils generally consists of கையோலினிட்டிக் மினரல்ஸ். கையோலினிட்டிக் மினரல்ஸ் மீன்ஸ் வெண்மை நிற களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்களிமண். இதுவும் வந்து வெதரிங் ஆஃப் த ராக்ஸ்னால் தான் உருவாகுது. பட் பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் இன் கலராக இருக்கும். அதுதான் வந்து கையோலினிட்டிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டூ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் சோட்டநாக்பூர் பிளாட்டூவில் ஜார்க்கண்ட் பிளேஸில் மட்டும் இருக்குது. க்ராப்ஸ் வந்து வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ். இதெல்லாம் வந்து நல்ல ரெட் சாயிலில் க்ரோ ஆகும். லேட்ரிட் சாயில் formation வந்து formed in the regions where alternate wet and hot dry condition. எந்த இடத்துல வெட்டும் ட்ரை கண்டிஷனோ அந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த லேட்ரைட் சாயில் வந்து இருக்கும். இட் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்போஸ் மெயின்லி ஆஃப் தி ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம். நேச்சர் வந்து மோர் அசிட்டிக் ஆன் ஹையர் ஏரியாஸ், பார் இன் high level, cannot retain moisture வந்துட்டு அது ரிட்டைன் பண்ணி வச்சுக்காது. while the plains they consist of heavy loam and clay and easily retain moisture. mountainous ஏரியாவில் வந்து அதனால் மாய்ஸ்டர் கண்டென்ட்டு ரிட்டைன் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் பிளைன் ஏரியாவில் வந்து கிளே கண்டென்ட்டில் அந்த சாயில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இடத்துல மாய்ஸ்டர் வந்து ரிட்டைன் பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், அஸ்ஸாம் ஹில்ஸ் சமிட்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் ரீஜியன் ஆஃப் ஒடிசாவில் இருக்குது. க்ராப்ஸ் க்ரோயிங் பார்த்திங்கன்னா காஃபி, ரப்பர், கேஷ்நட் அண்டு டேப்பியோக்கா. டேப்பியோக்கான்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டேப்பியோக்கான்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து லேட்ரைட் சாயிலில் நல்லா க்ரோ ஆகும்.
Forest and mountain soil characteristics பாருங்க differ from the regions to region depend on climate. Climate பொறுத்து ஒவ்வொரு region-க்கும் இந்த soil வந்து differ ஆகும். Formation வந்து due to mechanical weathering caused by snow, rain, temperature variation. இதை வச்சு அந்த rocks எப்படி weathering ஆகுதோ அதை வச்சு தான் இந்த rock soil-ஓட டைப்பும் இருக்கும். Chemical properties வந்து are deficient in potash, phosphorus and lime. Nature வந்து light, sandy, thin are found within the place of rocks. Their character change with the parent rock. அந்த parent rock பொறுத்து அதோட கேரக்டர்ஸும் சேஞ்ச் ஆகும். வெரி ரிச் இன் ஹியூமஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஹியூமஸ்ன்றது என்னது, பிளான்ஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டு அப்படியே மக்கி போய் பிளான்ஸ் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆகி டீகம்போஸ் ஆகி உருவாகிறதா ஹியூமஸ். இது வந்து கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஃபாரஸ்ட்டில் அந்த டைப் ஆஃப் சாயில் தானே இருக்கும். ஸ்லோ டீகம்போசிஷன் மேக்ஸ் இட் அசிடிக். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா coniferous forest belts of Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttarakhand and Sikkim, Eastern and Western Ghats. Crops growing பார்த்திங்கன்னா coffee, tea, rice, maize, potato, barley, tropical fruits and various type of spices. Arid and desert soils. Formation பாருங்க due to prevalence of the dry climate, high temperature and accelerated evaporation, the soil is dry. It is also lack humus content due to the absence of vegetative cover. இது வந்து பெரும்பாலும் dry ஏரியாவில் டெசர்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன் இங்கே ஹியூமஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வெஜிடேஷனே இருக்காது இல்லையா, அதனால். Chemical properties பாருங்க contain high percentage of soluble salts, alkaline with varying degree of calcium carbonate and are poor in organic matter, rich enough in phosphate though poor in nitrogen. Nature பார்த்தீங்கன்னா light in color, low humus, variable structure, low in moisture content அந்த அளவுக்கு இருக்காது. Distribution பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், நார்த்தன் குஜராத் and southern பஞ்சாப். Crops growing வந்து millets, barley, cotton, maize and pulses. இது எல்லாமே வந்து வித் இரிகேஷனோட, அதாவது அந்த நீர்ப்பாசனம் வசதிகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து கல்டிவேஷனே நடக்கும். ஏன்னா நேச்சுரலாக அங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப லோ, பிலோ 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ ட்ரை கண்டிஷன்லேயும் வளரக்கூடிய க்ராப்ஸ் தான் இதெல்லாம். இதுக்கு வந்து வாட்டர் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி க்ராப்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? Saline and alkaline soils formation வந்து formed due to the hill drainage which causes water logging. அதாவது ட்ரைனேஜ் வசதி சரியாக இருக்காது, ப்ராப்பராக அந்த தண்ணி வெளியேறாமல் ஒரே இடத்துல லாக் ஆகி நிற்கும். இன்ஜூரியஸ் சால்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் சப்சர்ஃபேஸ். அப்படியே அந்த தண்ணியில் இருக்க சால்ட் வந்து மேலே சர்ஃபேஸ் மேலே டு த டாப் சாயில் பை கேபிலரி ஆக்ஷன். அப்படியே சால்ட் வெள்ளை கலரில் படிஞ்சு இருக்கும். இட் காசஸ் த சாலினேஷன் ஆஃப் சாயில்ஸ். அதுதான் அந்த தண்ணியில் இருக்க சாயில் எல்லாம் வெளியில் வரும், உப்புத்தன்மையெல்லாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா liberate sodium, magnesium and calcium salts and sulfuric acid. Nature வந்து consists of excess of sodium salt, நிறைய salt content இருக்கும், and mineral fragments which are weathering. Next distribution பாருங்க. ஆந்திர பிரதேஷ் and கர்நாடகா, in the drier parts of Bihar, Uttar Pradesh, Haryana, Punjab, Rajasthan and Maharashtra. Crops growing வந்து crops do not grow because the excess of salination of soils. இங்கே வந்து crops வந்து grow பண்ண முடியாது. Next வந்து peaty and marshy soils. Formation பாருங்க formed in humid region from the organic matter. It is found in the areas of heavy rainfall and high humidity. Peaty soils are black, heavy and ஹைலி அசிட்டிக். நிறைய ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி சாயில்ஸ் இருக்கும். மாஷி சாயில்னால் பெரும்பாலும் சதுப்பு நிலம் அப்படி சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணி சொதுன்னு சகதி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் மாஷி சாயில்ஸ்னே சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ் அண்டு ஃபாஸ்பேட் இருக்கும். நேச்சுரல் வந்து கண்டெயின் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சால்யூபிள் சால்ட் அண்டு 10 to 40% ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். அண்ட் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர் இருக்கும். Distribution பாருங்கள். கோட்டயம் and Alappuzha districts of Kerala and coastal areas of Odisha and Tamil Nadu, Sundarbans of West Bengal in Bihar and Almora district of Uttarakhand. Crops growing வந்து paddy and jute.
இப்போ இந்த மேப்பை பாருங்கள். மேஜர் சாயில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் என்னென்ன சாயில்ஸ் இருக்குன்றதை பார்த்து இந்த மேப்பை பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து அலுவியல் சாயில். ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது ரெட் சாயில். கிரே கலரில் இருக்கிறது பிளாக் சாயில். ஆரஞ்சு கலர் அங்கங்கே பேச்சஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து லேட்ரைட் சாயில். லைட் க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில். arid and desert soil வந்து லைட் ப்ரௌன் கலரில் ராஜஸ்தான் கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள். saline and alkaline soil வந்து ஒரு க்ரீன் கலரில் பேச்சஸ் சின்னதாக இருக்கும் அங்கங்கே. அப்புறம் இந்த எல்லோ கலரில் போட்டிருக்கிறது வந்து பிட்டி அண்ட் மாஷே சாயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாயில் டீக்ரடேஷன் பார்த்திங்கன்னா சாயிலோட குவாலிட்டி வந்து இப்போ குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா. குவாலிட்டி குறையிறதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சாயில் டிக்ரடேஷன் இஸ் அக்யூட் ப்ராப்ளம் இன் இந்தியா. அக்கார்டிங் டு 2015 report of the Indian Institute of Remote Sensing IIRS, they estimated the amount of soil erosion that occurred in India was 147 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து நிறைய எரோஷனால் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ அதோடைய ஃபர்டைல் தன்மை வந்து கம்மியாயிடும். The main problems of Indian soils are soil erosion, degradation of soil, waterlogging, saline and alkaline soil, salt flats, types of soils are different erosions. Methods of conservation and management of soil, எப்படி அதை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும்னா அஃபாரஸ்டேஷனாக நிறைய மரங்கள் எல்லாம் நடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ், அங்கங்கே டேமு பேரேஜஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் சாயில் எரோஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிராசிங், அதிகமாக வந்து அகைன் அண்ட் அகைன் கல்டிவேட் பண்ணோம், அதோடைய குவாலிட்டி வந்து கம்மியாயிடும், ஃபர்டைல்னஸ் வந்து கம்மியாயிடும். இம்ப்ரூவ்டு மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், நிறைய ஒரு இப்போ டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும். கான்டூர் மெத்தட்னா தெரியும், மவுண்டனரி ஏரியாவில் அப்படி கட் பண்ணி ஸ்டெப்ஸ் மாதிரி கல்டிவேட் பண்ணுறாங்களே, தட் இஸ் கான்டூர் மெத்தட். ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், ஒரே கிராப்ஸை திரும்ப கல்டிவேட் பண்ணும்போது அதோட ஃபர்டிலிட்டி லெவல் கம்மியாயிடும். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் த கிராப்ஸ், ஃபஸ்ட்டு பேடி கல்டிவேட் பண்ணாங்கன்னா அப்புறம் சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுவாங்க, அப்புறம் வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொட்டேஷனில் மாற்றணும். கான்டூர் பண்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், அப்புறம் பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ், adopting the techniques of sustainable agriculture are different conservation methods for better soil management. Planting of shelter beltsனா தெரியும். இந்த நிறைய இப்போ நம்ம வந்து மவுண்டனரி ஏரியாவில் நிறைய வந்து ட்ரீஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதோடைய ரூட்ஸ் வந்து அந்த சாயிலை வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ சாயில் எரோஷன் வந்து நடக்காது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாயிலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். டே டு டே நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்கணுன்றது நெசசிட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் எல்லாருக்குமே ஃபுட் கிடைக்கும். ஓகே, இதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.